இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, மேலே எதிர்பார்க்க போய் பேசும்போது அது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடை வளர்க்குறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை, தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்கள் செங்கோட்டையனும் தெரியுது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர். மாண்பு உறுப்பினர் இந்த வார்த்தையை மட்டும் நான் அவைக்குள் நீக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்கள் ஒரு திட்டம் சேர்த்துருக்கீங்க, வாழைக்கு திட்டம் நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழை திட்டம் எங்களுக்கு நாங்கள் போடல. அது இப்போ அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற திட்டம். அதுபோல் இந்த ஆட்சி சொல்லக்கூடாது, ஆட்சின்னு சொல்ல போனால் அந்த வார்த்தை வேணாம். வேறு வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க மாண்பு அறநிலைத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போகிற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்கள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அன்னைக்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லு. வாகன போக்குவரத்துக்கு பார்த்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் இன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. ஐயா, விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு, சாக்க கரையான் தின்னுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். ஆனால் நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. இங்கே மேடையில் இருக்கின்ற இங்கே உட்காந்துருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார், இன்னைக்கு காலையில், நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலையும் சரி, முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது.